வணக்கம் சிம்மராசி நண்பர்களே. வரக்கூடிய வைகாசி மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ பதிவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். முதலாவதாக சனி பகவானை பார்ப்போங்க. சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 6 மற்றும் 7ஆம் அதிபதி. 7ஆம் அதிபதி 7லேயே ஆட்சி பெற்றிருக்கு. இதை கண்டச்சனி அப்படின்னு சொல்லுவோம். கண்டச்சனி அப்படின்னா என்ன? கண்டச்சனின்னா நம்ம வண்டி வாகனத்தில் பாதுகாப்பாக இருக்கணும், பாதுகாப்பாக போகணும். ஏன்னா வண்டியிலேருந்து கீழே விழுக வைக்கிற வேலையை அந்த கண்டச்சனி செய்யும். ஒரு சிலர் வயசானவங்க கால் தவறி கை தவறி சும்மா நடந்து போகிற போது கூட விழுந்துருவாங்க. அந்த வேலையை மட்டும்தான் அந்த கண்டச்சனி செய்யும், வேறு எதையும் செய்யாது. அதனால் கண்டச்சனினாலே நீங்கள் பயப்படணுங்கிற ஒரு அவசியம் இல்லை. 7ஆம் அதிபதி அவர் தான். அதாவது திருமண பாக்கியத்தை தரக்கூடியவர் உங்களுக்கு அவர் தான். அப்போ இவ்வளவு நாள் திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய சிம்மராசிக்கார ஆண்கள் பெண்களுக்கு திருமண யோகம் இப்போ வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த மாலை பொருத்தம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த காலத்தில் திருமணம் ஆகாதவங்க திருமணம் பண்ணுறதுக்கான முயற்சிகளை எடுத்தீங்கன்னா கூடி சீக்கிரமே திருமணமாகும், இல்லைன்னா நிச்சயதார்த்தமாகும். இந்த மாதிரி அந்த திருமணங்கள் முடிவு பெறும். அதனால் அதுக்குடைய வேலைகளை நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய சந்தர்ப்பங்களை அந்த சனி கொடுப்பாருங்க. கணவன் மனைவிக்குள்ள பலருக்கு ஒற்றுமையை கொடுக்கும். ஆனால் சனி 7ல் இருக்கிறது ஒரு சில கணவன் மனைவிக்குள்ள சண்டை சத்தம் அப்படின்னு சொல்லி உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கும். சரிங்களா? 7வது இடத்து சனி ஆட்சி பெற்றிருந்தால் லவ் பண்ணுறதுக்குடைய யோகங்கள் பலருக்கு கிடைக்கும். அது இளம் பெண்கள் இளம் ஆண்களாக இருந்து லவ் பண்ணிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. லவ் பண்ணுற மாதிரியான சூழ்நிலைகள் ஆனால் பலருக்கு வரும். அப்படி பண்ணுனா அதில் வெற்றியும் பலருக்கு கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும். ஒரு சிலருக்கு தகாத உறவுகள் ஏற்படும். ஏற்கனவே கல்யாணம் ஆகிருக்கும். கல்யாணம் ஆனவங்களுக்கு வேறு பெண்களுடைய வேறு ஆண்களுடைய தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த தொடர்புகளை வச்சுக்கிறதும் வச்சுக்காததும் விட்டு விலகாததும் உங்களுடைய விருப்பம்தான். ஆனால் அந்த வேலையை உங்களை செய்ய வைக்கும் அந்த சனி. அதனால் முடிஞ்சளவுக்கு தவிர்க்கிறது நல்லது. சரிங்களா? சரி. அடுத்து செவ்வாய் பகவானை எடுத்துக்கோங்க. செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 4 மற்றும் 9 கூடிய கிரகம். அவர் இப்போ 8ல் தான் இருக்கார். பொதுவாக செவ்வாய் 8ல் இருக்கக்கூடாது. 8ல் செவ்வாய் இருந்தால் அதை செவ்வாய் தோஷம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். செவ்வாய் தோஷங்கிற போது ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகளை கொடுக்கும். ஏதாவது ஒரு வகையில் ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரியான வேலைகளை பார்க்கும். ஒரு சிலருக்கு சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை உருவாக்கும். ஒரு சிலருக்கு சகோதரர்களோட சண்டை சச்சரவை உண்டு பண்ணும். பங்காளி பகையை உண்டு பண்ணும். நம்ம கூட பிறந்தவங்க யாராவது ஒருத்தர் சகோதரர்கள் கீழே விழுகிறதுக்கான வாய்ப்புகளை அந்த செவ்வாய் உருவாக்கிடும். அதே மாதிரி உங்களுடைய தாய் அல்லது தகப்பன் இருவரில் ஒருத்தர் கீழே விழுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அல்லது அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இது எவ்வளவு நாளைக்கு இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வைகாசி 18ஆம் தேதி வரைக்கும் தான் இருக்கும். வைகாசி 18ஆம் தேதி செவ்வாய் மேசராசிக்கு பெயர்ச்சார். அதுக்கப்புறம் உங்களுக்கு தாய் தகப்பனுக்கு பிரச்சனை இருக்காது. தாய் தகப்பன் ரொம்ப நல்லா தான் இருப்பாங்க. அதே மாதிரி சொத்துக்கள் கிடைக்கிறதுக்குடைய வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களுடைய தந்தைக்கு மிகுந்த யோகங்கள் ஏற்படும். தந்தை நினச்ச காரியங்களில் ஜெயிக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் இருக்கும். வெளிநாடு சார்ந்து தொழில் செய்கிறவங்களுக்கு யோகங்கள் கிடைக்கும். தொழில் விருத்தி ஏற்படும், நல்ல லாபங்கள் கிடைக்கும். வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் அல்லது படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான சந்தர்ப்பங்கள் கைகூடி வரும். வெளிநாட்டில் ஏற்கனவே வேலை பார்க்குறவங்களுக்கு வேலை நல்லா இருக்கும். பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும். ஒரு சிலருக்கு விசா கிடைக்கிறது, பிஆர் கிடைக்கிறது, இந்த மாதிரியான பலன்கள்லாம் இருக்கும். ஒரு சிலர் டிரான்ஸ்ஃபருக்கு எதிர்பார்ப்பாங்க. அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும். அதுவும் விரும்பத்தகுந்த டிரான்ஸ்ஃபர் இருக்கும். நீங்கள் எங்கே கேட்குறீங்களோ அங்கே கிடைக்கும். அதை செவ்வாய் தான் உங்களுக்கு செஞ்சு கொடுப்பார். சரிங்களா? சரி. ராகு அஷ்டமஸ்தானத்தில் தான் இருக்குது. பொதுவாக அஷ்டமஸ்தானத்தில் ராகு இருக்கக்கூடாது. ஏன்னா ராகு தடங்களுக்குடைய கிரகம். அப்போ ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்மளை தடங்கல் பண்ணிக்கிட்டே இருப்பார். எந்த காரியத்தை உடனே செய்ய விட மாட்டார். லேட் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கும்.
4-5 முறை செஞ்சால் தான் எந்த காரியமும் வந்து வெற்றி பெறும். அதே மாதிரி 8வது இடத்துல ராகு இருந்தால் ஒரு சிலருக்கு அல்சரு, கேஸ்ட்ரிக் பிரச்சனை, வயிற்று வலி அந்த மாதிரி தொந்தரவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் இருக்கும். சரிங்களா? அதே போல் 8ல் ராகு இருந்தால் ஒரு சிலருக்கு இந்த லாட்ரி ரேஸஸ், ஷேர் மார்க்கெட்டு அதெல்லாம் வந்து சரியாக வராது. அதனால் அந்த சைடு வந்து நீங்கள் போகாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது. அடுத்து கேது வந்து 2வது இடத்துல இருக்குது பாருங்கள். கேது 2வது இடத்துல இருந்தால் கூட்டு குடும்பங்கள் வந்து பிரியும். தனி குடித்தனம் போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து சிலருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர் வீடு விட்டு வீடு மாறுவாங்க, ஒரு சிலர் ஊர் விட்டு ஊர் மாறுறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்கும். சுக்கிரனை எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு 9வது இடத்துல தான் சுக்கிரன் இருக்கார். 9வது இடத்துல இருக்கிறது நன்மையை தான் கொடுக்கும். அந்த சுக்கிரன் வைகாசி மாதம் 7ஆம் தேதி 10வது ராசிக்கு வந்துடுவார். அப்போ 10வது ராசிக்கு சுக்கிரன் வர்றபோது ரொம்ப நல்லாயிருக்கும். என்ன நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொழில் ஸ்தானம் நல்லாயிருக்கும். ஒரு சிலருக்கு தொழில் இல்லாதவங்களுக்கு தொழில் தொடங்குற மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்கும். ஏற்கனவே தொழில் வச்சுருக்கவங்களுக்கு தொழிலை விரிவுபடுத்துகிற மாதிரியான சந்தர்ப்பங்கள் வந்து கிடைக்கும். அதனால் தொழில் தொடங்கணும்னு நினச்சா உங்களுடைய சுய ஜாதகத்தை பாருங்கள். அதில் வந்து என்ன தொழில் செய்யணும்னு இருக்கோ நீங்கள் செய்யுங்க. அப்படி தொழில் செய்யணுன்னா உங்களுக்கு விரையாதிபதி திசை ஓடக்கூடாது. 12வது இடத்துல இருக்கக்கூடிய திசையும் ஓடக்கூடாது. அப்படி ஓடுறவங்க சொந்த தொழில் செய்கிறதா இருந்தால் கொஞ்சம் யோசிச்சு தான் செய்யணும். விரையாதிபதி திசை ஓடலை அப்படின்னா தாராளமாக தொழில் செய்யுங்க. அது வந்து உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து இருக்கும். ஒரு சில சிம்ம ராசிக்காரவங்களுக்கு அரசாங்கத்தில் பதவிகள் கூட கிடைக்கும், பட்டங்கள் கூட கிடைக்கும். அப்போ ஒரு சிலருக்கு கவர்மெண்ட் வேலை கூட கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இந்த மாதம் வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். அதே மாதிரி 10வது இடத்துல வந்து 10ஆம் அதிபதி வலிமை வரபோது கர்ம காரியங்கள் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும். கர்ம காரியங்கள்னால் உங்களுடைய உறவினர்களுக்கு யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் போகும். அப்படி உடம்பு சரியில்லாமல் போனால் அவங்கள காப்பாற்றுறது கொஞ்சம் கஷ்டம். அதுதான் கர்ம காரியங்கள் அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா? சரி. அதே மாதிரி இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மிகுந்த யோகங்கள் வந்து கிடைக்கும். ஆடை ஆபரணத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் மிகுந்த யோகங்களை வந்து அந்த சுக்கிரன் வந்து கொடுப்பார். புதனை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 2-11 குடையவர் தான். அவர் 9வது ராசியில் தான் இருக்கார். அந்த புதன் வந்து 10வது ராசிக்கு வந்து பயிற்சி ஆக போகுது. வைகாசி மாதம் 11ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். அப்போ புதன் 10வது ராசிக்கு போனாலும் நல்லாயிருக்கும். ஏன்னா அவர் தான் உங்களுக்கு பணத்தை கொடுக்குறவர். அப்போ 10வது ராசியில் புதன் இருக்கும்போது உங்களுக்கு பணம் கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறையா இருக்கும். வருமானம் நல்லா வரும். யார்ட்டையாவது நீங்கள் போய் பணம்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும். பண உதவிகள் எல்லாம் கிடைக்கும், லோன் எல்லாம் கிடைக்கும். அதனால் பொருளாதாரத்தில் இருக்க சிரமங்கள், சிக்கல்கள் வந்து தீரும். கடன் காட்சிகள் எல்லாம் தீரக்கூடிய ஒரு யோகம் இந்த மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். புதன் 10வது ராசிக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு சிலருக்கு கல்வி சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும். அந்த துறையில் வேலை கிடைக்கும். ஒரு சிலருக்கு கோர்ட்டில், ஒரு சிலருக்கு பேங்க்கில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி சூரியனை எடுத்துக்குவோம். சூரியன் வந்து உங்களுடைய ராசி அதிபதியே அவர் தான். ராசிக்கு 10வது இடத்துல தான் இருக்கார். சூரியன் 10வது இடத்துல இருந்தாலும் அரசாங்கத்தினால உதவிகள் கிடைக்கும். அரசாங்கத்தில் வந்து பட்டம் பதவிகள் கிடைக்கும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அரசியல்வாதிகளுக்கு யோகமான காலம் அப்படின்னு சொல்லலாம். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு நன்மைகள் வந்து கிடைக்கும், பட்டம் பதவிகள் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு அரசாங்கத்தில் வந்து வேலைகளும் கொடுக்கும். அதனால் சூரியன் 10ல் இருந்தால் நல்ல பேரு புகழ் வந்து கிடைக்கும். அடுத்து குரு பகவானை எடுத்துக்குவோம். குரு பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 5 மற்றும் 8ஆம் அதிபதி தான். அவர் 10வது ராசிக்கு தான் வந்து வந்திருக்கார். பொதுவாக குரு வந்து 10வது ராசிக்கு வந்து வரக்கூடாது. ஏன்னா குரு 10வது ராசியில் இருந்தால் வேலை இழப்பு, தொழில் இழப்புன்னு சொல்கிறோம்ல, அது வந்து கொஞ்சம் வரும். வேலை இழப்புன்னா நம்ம எங்கே வேலை பார்க்குறோமோ அங்கே வேலை பார்க்க முடியாது. ஏதாவது ஒரு விதத்தில் வேலையில் பிரச்சனை வந்துடும். சரிங்களா? அதே போல் தொழில் பார்க்குறதா இருந்தாலும் அந்த தொழிலை வந்து ஒரு சிலரை வந்து நடத்த முடியாது. இப்போ ஒரு 2-3 தொழிலெலாம் யாராவது ஒருத்தர் பார்க்குறாங்க அப்படின்னா அதில் 2-3 பார்க்க முடியாது. ஏதாவது ஒரு தொழிலை வந்து கைவிட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து வரும். இதை தான் அந்த குரு வந்து செய்யும். அதே மாதிரி குரு வந்து 10வது ராசியில் இருந்தால் ஒரு சிலருக்கு கடன் பெற்று வாழ வேண்டிய சூழ்நிலை வரும். இல்லைன்னா சொத்து சோங்களை விற்று அந்த பணத்தை வச்சு வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு இருக்கும். ஏன்னா 10ல் குரு இருந்தால் அது வந்து கேந்திராதிபத்திய தோஷம் வந்து, அந்த கேந்திராதிபத்திய தோஷம் வந்து ஒரு சிலருக்கு வேலை கிடைக்காம அலைய வச்சு விட்ரும், ஒரு சிலருக்கு தொழில் இல்லாமல் அலைய வச்சிடும். அதை தான் அது செய்யும். சரிங்களா? அதனால் இப்போ வந்திருக்கிற குரு பயிற்சி அப்படிங்கிறது
மிகப்பெரிய நன்மைகளை வந்து அதில் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. குரு பெயர்ச்சியில் வந்து என்ன மாதிரியான நன்மைகளை எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, கோவில் சம்பந்தப்பட்ட வழிபாடுகளில் மட்டும் நன்மைகளை எதிர்பார்க்கலாம். அப்போ உங்களுடைய குலசாமியை கும்பிட்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். வேறு கோயில்கள், பல கோயில்களுக்கு போயிட்டு வர்றது மாதிரியான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். பூஜைகள் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். கும்பாபிஷேகங்களில் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். கோயிலுக்கு நன்கொடைகள் கொடுக்கறது, உதவிகள் செய்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலருக்கு கோயில் கட்டுற பாக்கியம் கூட கிடைக்கும். கோயிலுக்கு பூசாரி ஆகிறது அல்லது கோயில் சார்ந்த வகையில் பட்டம் பதவிகள் ஏதாவது கிடைக்குதில்ல, இந்த மாதிரியான நன்மைகளை வந்து அந்த குரு கொடுக்கறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து உங்களுக்கு நிறைய இருக்கும். இதை தான் வந்து குரு செய்வார். மற்றபடி உங்களுடைய கிரகமைப்புகள் எல்லாமே நல்லா தான் இருக்குது. அதனால் சிம்மராசிக்காரவங்களை பொறுத்தளவுக்கு வரக்கூடிய வைகாசி மாதத்தில் பல நற்பலன்கள் நடக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சிம்மராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி சிம்மராசி நண்பர்களே.